யாரு இந்த ஆண்டி அழகா இருக்கிறாள? ஆமாப்பா, சகிலா ஆண்டி. நீ வாய மூடு. தாலி கட்டிக்கிறேன் உனக்கு தான் பொய் சொல்லாதே. நைட் ஆனா கிளம்பி போயிடுறீங்க. எப்படி தேவடியா உன்ன மாதிரி கிடையாது. தேவடியா பார்த்து தேவடியா நம்மள தேவடியா இருக்காங்களா? இந்த மாதிரி நேரடியா இருந்து இந்த மாதிரி சொல்லிட்டேன். மறைமுகமா சூப்பரா பேசாது. இது கல்ல காதல். நேரடியா இட்டு போட்டானா யாரா மறைமுகமா யாரா சொல்றேன். இட்டுன்னு போவேன். தொடை அழகாக இருக்கின்றது. எனக்கு தொட நாகம் என்றுமே நலமோடு இருக்க வேண்டுமடா. பட்டப்படிப்பு முடித்து விட்டாயா? சிறப்பு மகிழ்ச்சியா தம்பி பயின்ற கல்லூரியில் உடைய தம்பி தான் முதல் அயல்நாடு சென்று பட்டம் படித்துக் கொண்டிருந்தது. என்ன அதிர்த்த காரணம் என்னவோ? தம்பி நாட்டுக்கு நான் தாண்டா மன்னன். தாய் தந்தை இருவரை நாட்டு பொறுப்பு ஆசி யாத்திரை சென்று விட்டார்கள். எனது இந்த சத்தியம் மன்னனா முடிச்சுங்களா? ஆமாண்டா. இதை கேட்கும் போது மனதுக்கு அகலத்த சந்தோஷம். ஆமா அண்ணா, நம்முடைய அரமனை சின்ன வயசு துணி ஊற்றி விளையாடிருக்கின்றேன். அழகான சிலை ஒன்று நிற்கிறது. இந்த சிலை எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னா? யாரும் கொண்டாடலப்பா. நான் தான்ப்பா 1050 கட்டி வந்தது. 1050? இந்த சிலைக்கு மதிப்பு 1050. இந்த சிலைக்கு நில மதிப்பே கிடையாதாடா? இந்த சிலையில அதிக ஓட்டம் அது எப்படி உனக்கு தெரியும்? சிலைன்னு இருந்தா ஓட்டம் இல்லாம இருக்கும். அப்படி பார்க்க போனா இந்த சிலைய நீ முழுசா பாத்துக்கிற சாமி. பணம் கட்டிருந்தாவோ நான் யாரோ கடைசி வேலை பணம் தான் கட்டி போனோம். பாத்துட்டு பைக் கட்டி போட்டான். எதையும் பார்க்க போறது கிடையாது. அண்ணா, இந்த சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இந்த தங்க சிலை தான் என் மனைவி தம்பி வந்துக்கிறாங்க. அவன் மட்டும் நான் ஆண்டிவள் பெண், என் மனைவி இவள். பைபாஸ்ல போ. கூப்பிட்டாங்க. ஆமா ஆமா வீட்டெல்லாம் அவரை வச்சிருந்தேன். மூணு சுரேஷ் அது இப்படி அழகு தேவதை எனக்கு அந்நியாக கிடைக்கும். 3வது கருத்து கட்ட மாட்டேங்கிறப்போ ஜென்மத்தில் புண்ணியமல்லவா செலுத்த நடமோடு இருக்க வேண்டும். இருந்தாலும் பால் பழம் குடிச்சு அரைச்சு கொண்டு என்ன சாப்பிடுறீங்க? நம்பாத தேவையா என்ன கூட பிடித்தான். அதை கட்டிட்டு தான் பாவாடை கட்டி விட்டுட்டா. எனக்கு யாரு கூட தேவையா மானாவரி அழைத்து மாத்திரம் போட்டுக்கலாமா? வீட்டுல போய் பூஜை தங்கச்சி எங்க இருந்து கேட்டா மூடுங்க. சொல்றேன் சொல்லுங்க. நீ தங்கச்சி இருக்கிற முத்தாதகி பாடசாலை பயிலும் பழுதி அந்த வாழ்நூறு விக்கி பண்ணி கூட்டிட்டு ஓட்டா. நீ சாதாரண குழந்தை நினைச்சு நீ அந்த தவறை செஞ்ச போய் நீயா தங்கச்சியா? அதை எடுத்து கூட பார்க்க முடியலையே. என்ன இட்டுக்கொண்டு ஓடல. உன் தங்கச்சி ஆவின் கடை வச்சுக்கிறாரு. மாமா தவறு செய்து விட்டாளடா. தவறு செய்து அவளையும் நாட்டை விட்டு ஓடி விட்டாளடா.
உண்மையா? சிவாஜி கணேசன் கட்டணம் அனைத்து உண்மையா? இந்த தர்ம பத்தி அனைத்து சொல்வது இவன் மீது சத்தியமாடா. நான் இந்த கப்பல்ல நினைக்க மாட்டேன். அது அப்படி இருந்தாலும் அனைத்து உண்மையா? சத்தியமா உண்மை. அவன் நடிய பாரு நல்லா. ஐயோ, அம்மா இது யாரு பெத்த பிள்ளையோ? இந்த வெண்குள்ள ஆட்டாட்டி வீட்டுக்கு போறதுக்குள்ள உயிரா இருக்கும்போது செத்து போடுமா தெரியும். நல்ல நாளாத பாரு. வாங்கி நீங்களே பங்குச்சு எடுத்து வாங்கின போறீங்களே. ஓட்ட மூளை தாண்டிங்க நம்மளை வேணும் 3 இந்த ரோட்ல வரும்போது ஆவின் பால் மாமா வச்சு சொன்னேன். அவர் செய்த நாட்டை விட்டு ஓடி விட்டாடா. இருந்தாலும் என் தம்பி நீ வந்து விட்டாய். எனக்கு என்னடா கவலை இருக்கின்றது. இப்போது நான் காடுகள் செல்ல வேண்டும். மிருகங்களை வேட்டையாட வேண்டும். குடிமக்கள் குறையை தீர்த்து வைக்க வேண்டும். நானும் அமைச்சர் வச்சியோடு வாருங்க. டாடா பாய் பாய் லவ் யூ மிஸ் யூ சோ மச். டாடா பாய் பாய். நான் இருக்குமா போவா அடிச்சவியா. நான் வந்தாரு அவருக்கு போலதான் சொல்லி வச்சேன். கொடுக்க மாட்டேன் அன்னைக்கு ஒரு சிந்தி கிடையாது. அன்னைக்கு ஒரு அன்னைக்கு ஒரு சந்தேகமா? அதை தீர்த்து வைக்க அதான் அன்னைக்கு சந்தேகமா அது ஆம்பளை மரம் தான் சொல்ல முடியும். லட்சக்கணக்கு பணத்தை வர வர நடை உடை பாருங்க. அடுத்த மாசம் ஆபரேஷன் எடுத்து போறாங்க. முதல் சீர் ஓடிப்பேன். சொல்லுங்க நீ. தெரியுமா நம்முடைய அரண்மனையில ஒலாத்த வானான்றாமா என்ன ஒலாத்த வானா. உன் நாடகத்துக்கு ஆளே கிடையாது. ஆமா ஆமா அவுத்து விட்ட மாடு நான் அது சொல்லுங்க நீ. அவன் மென்டல் அப்படிதான் இருப்பான். பெருமக்கள் வாயிட காண முகல் வந்து சிரிச்சா நம்முடைய அரண்மனையில ஒரு பஞ்சன மெத்த இருக்குது. பஞ்சன மெத்தை அதுல யாரு படுத்து உறங்குறது? ஓ, இதுதான் சந்தேகமா? பஞ்சன மெத்தை என்பது என்ன? என்ன? கணவனும் மனைவி ஓய்வெடுக்கும் அந்தரங்க அறை. உண்மை. ஆமா, அதையே என்னன்னு கேக்குறீங்க? கேட்கணும். கேட்க வேண்டியது இப்ப வெளிநாடு போய் படிச்சுக்கிறேன். ஆமா, இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேன். எனக்கு அந்த பழக்கம் வேன்ல பாத்துக்கணும். ஆன் பண்ணி செல்ல ஆச்சுதான் வச்சு கையில பார்த்தா ஆடு போட்டு சொல்லுங்க நீ. சொல்லுங்க நீ. பின்னாடி சீக்கிரம் என்னடா வேலை? லாலாப்பேட்டை பக்கத்துல உட்காந்து சொல்லுங்க நீ. ஆமா, காண போயிருக்காரு. ஐயோ, சாவலை சாவலை விக்கிய ஒண்ணு செத்துட்டா. ஆமா, எப்படா செத்துருவான். புலிவா சாகுன உட்காந்து மாலை எடுத்தாரோ அண்ணன் வருவதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அண்ணி அரண்மனை தனியா இருப்பேன். அண்ணி கூட கட்டி பிடிச்சி படிக்கிறது யாரு? எல்லாத்துக்கும் பயத்துக்கணும். நான் உனக்கு எப்ப தரமனை பார்த்து நான் பத்தி ஆசைப்பட்டேன். தர முடியுமா?
செவிலியார சாட்டிட்டாப்பா. அடி நச்சு பாம்பு, நீ பெண்ணா அல்லது பேயா? பேய். நீ தாய் வத்திர பிறந்தியா? பேய். திருமணம் ஓட்ட வெறி பிடிச்ச நாய் வத்திர பிறந்தியா? வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே, அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடி பட்டு பாவி? அம்மா வந்து சொன்னாடா. வார்த்தைக்கு வார்த்தைக்கு அம்மா 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 பாலா குடிச்சா ஐயோ இல்ல சுக்குத்திரி முக்கி பார்த்தனா ஒண்ணுமே கிடையாது. ஏண்டா அரிசி விற்க போனவங்க அனைத்தையும் வித்துட்டாங்களா? பருப்பு விற்க போனவங்க பாதிலே விட்டாங்களா? ஐயோ முடிவு சொல்லு பாப்பா. வியாபாரம் அவளை பொழுது நீ எந்த விஷயத்தை அண்ணன் எடுத்து கூறி உன்னை நாட்ட விட்டு போகாதே போகாதே. ஐயோ ஐயோ ஏதோ சொல்றா என்னப்பா என்ன கொடுத்தாப்பா அவுத்தாங்க. சூடு சொல்ற எதுக்கு துணி தருவோம் நாங்களே நிறுவனம் போயிடுச்சு. சின்ன சின்ன வயது முதல் அயல் நாட்டு சென்று பட்டு பட்டு முடித்து தாயக திரும்பி இருக்கீங்க. ஆமா நீ அயல் நாட்டுல ஆணும் பெண்ணும் சேர்ந்த படிச்ச கல்லூரி எல்லாம் ஆமா நீ என்ன மாதிரி நடந்திருக்கலாம். சொல்லுங்க நான் உன்னை சோதித்து பார்த்தேன். அவ டெஸ்ட் பண்ணப்பா. ஆமா ராஜா, எங்களை தப்பா நினைக்காதடா. நாங்க வீட்லயே நாங்க செக் பண்ணுவோம். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட் அதே டெஸ்ட் பண்ணுவா. சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுவோம். நாங்க வயிற்றுக்கு குடி தூண்டுறோம். இப்பதான் தக்காளி பழம் போல தலை தலைன்னு இருக்கிறியா? தொடாதடா. ஏய் அந்த தூண்டுறாண்டி அவன். இந்த பதினெட்டு பேருக்கு நான் விரும்ப தவிர நீங்க ரெண்டு வச்சுட்ட யாரும் சொல்ல மாட்டேன். ஐயோ என் தெய்வமே, அவன் தெரியாம சொல்லிவிட்டாங்க. மக்களே சொல்றாங்க நாடு நகரம் ஊர் பேர் நீ தொட்டு குழந்தை பேர் மறையில நான் எப்போவே என் மனைவி பேருக்கு எழுதி வைத்து விட்டதா? சத்தியமாவா? சத்தியமாக உண்மையாவா? உண்மையாக நாடு நகரம் கட்டளைக்கு எழுதி வைத்து விட்டு என்னுடைய நாட்டுக்கு இவள்தான் மகாராணி. நாட்டுக்கு மகாராணி கட்சி வைத்தான். அவரா என் மனைவி பேருக்கு எழுதி வைத்த பூச்சிக்காரா? நாட்டுக்கு மன்னர் யார்? என் மனைவிதான். மனைவி மன்னன் மகாராணி அனைத்தும் என் மனைவிதான். மன்னன் யார் தெரியுமா? யாரு? நானேதான். ஒரு வேலைக்காரன் ஆகிட்டு. வேலைக்காரனா? யார் தெரியுமா? யாரு? உன் தங்கச்சி கிடையாது. இவன் தான் எனது அத்தரங்க காதலி. காதலியா? ஆடா. கட்டளை. ஏய்.
இவன் நல்லவன் என்று நான் ஐயோ அறிந்து விட்டேன். ஆனா நான் இறப்பதை பற்றி கவலைப்படவில்லை எடா தம்பி. கேவலம் ஒரு அரவாணி கருத்தால் நான் அடிக்கிறது ஐயோ. அது பாவி. ஆமா, நீங்க ஒரு அண்ணன் தம்பி தானே? எந்த காதில எழுதிக்கிறாங்க? இவளே தங்க கிடையாது. இவள் தான் அந்த ரங்க காட்சி. அந்த ரக காதல். அப்படி என்றால் இவருடைய அண்ணனை திருமணம் செய்ததெல்லாம் நடிப்பா? அம்மா நடிப்புடாதே, நடிப்பு. பாவி. அட துரோகி. அப்படி என்றால் அவளை கூட்டி கொடுத்த நாட்டை கூட்டி கூட்டி கொடுத்து இனிமேல் கொண்டு இந்த நாட்டில் ஒரு இடமே கிடையாது. அடுத்த செஞ்சு விடவே கூடாது. பாருங்க, அவன் உயிரோட இருந்தானா நம்மளுக்கு ஆபத்து. அது மட்டுமா அவனோட 2 வீடு இருந்தாதானே அழுத்தி விடுகிறேன் அவனை. அவன் எங்க ஓடுகிறான்? அவன் உயிரோடு இருந்தா ஆகையா இப்போது ஓடினாலும் பிடித்தலை.